மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வருவார். எதனாலண்ணா? ஸ்டாலின் சார் தான் ஆட்சி. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒரு மகளிருக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களும் கொஞ்சம் 2 பேருக்கும் கொஞ்சம் போட்டி அதிகமாக தான் இருக்கிற மாதிரி. யாரா இருக்குன்னு சொல்லமாக்கா? அது டிவிக்கு அப்புறம் டிஎம்கே தான். இந்த வாட்டி திமுக அமோக வெற்றி பெறும். ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். சேப்பாக்கத்தை பொறுத்தவரை எப்படின்னா உதயநிதி சேப்பாக்க எம்ஜிஆர் போல தானா வந்துருவார். வணக்கம் மக்களே, வெல்கம் டு 5 மீடியா. இப்ப இருக்க அரசியல் காலகட்டத்துல சேப்பாக்கத்தோட கோட்டை டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, தாவேக்காவா இல்ல என்டிகேவான்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப 26 எலெக்ஷன் தேதி நெருங்கிடுச்சுன்னா இப்ப நம்ம ரொம்ப கிட்டத்துல இருக்கும். யார இந்த வாட்டி ஆட்சி பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வருவார். எதனாலண்ணா? அவர் நிறைய மகளிருக்கு நிறைய இலவச பஸ் மகளிர். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, அதனால அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இப்போ கவர்மெண்ட்ல செய்யறோம் 10,000, 20,000, 25,000, 30 அந்த வேல்யூ தெரியாது. சரி. ஆனா கடைசி தொண்டர் நம்ம கீழே ரொம்ப ஏழ்மையா வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய்க்கு அதையும் ஸ்டாப் பண்ணாரு. அவங்க பஸ்ல போகுது, அது பெரிய விஷயமா இருக்கு. மாசத்துக்கு பஸ் பாஸ் ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய். அந்த 1000 ரூபாயில அந்த 600 ரூபாய் போனா 400 ரூபாய் மிச்சமாகுது. அது ரொம்ப கீழ்மட்ட தொண்டருக்கு மக்களும் நல்லா தெரியும். ஸ்டாலின் சார் தான் ஆட்சி. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒரு மகளிருக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க. கலைஞர் உரிமை தொகை, விடியல் பயணம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு நிறைய திட்டம் பண்ணிருக்காங்க. யார் ஆட்சி பிடிப்பான்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி? ஆட்சி யார் பிடினா முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் வரணும். எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா பாட்டி? அவர் எல்லாருமே உதவி பண்றாரு, எல்லாம் கொடுக்குறாரு, நல்லா பண்றாரு. ஆமா, கேக்குறது செய்யறாரு மக்களுங்களுக்காக. என்ன இப்ப சிலிண்டர் தான் தட்டுப்பாடா இருக்குது, அதான் எங்களுக்கு கிடைக்க மாட்டுது. சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, நம்ம பகல வேவரம் வீட்டுக்கு கிடைக்க மாட்டுது, கடைக்கும் கிடைக்க மாட்டுது. எப்படி நாங்க சாப்பிடுறது? அவங்க கொடுக்குற 1200 ரூபாய் வச்சு நாங்க சாப்பிட முடியுமா? அது கட்டுப்படி ஆகாது அந்த 1200 ரூபாவை. சரி பாட்டி. அது ரொம்ப டஃப்பா இருக்குது இந்த வாட்டி. டஃப்பாக்கா? எதனால டஃப்பா இருக்கு? ஏன்னா புதுசா ஒருத்தவங்க வராங்கன்ற போது ஏற்கனவே இருக்கிறவங்களும் கொஞ்சம் 2 பேருக்கும் கொஞ்சம் போட்டி அதிகமா தான் இருக்கிற மாதிரி. யாரா இருக்குன்னு சொல்லமாக்கா? அது டிவிக்கு அப்புறம் டிஎம்கே தான். டிஎம்கேவா? அதிமுக பெரிய கட்சி தானக்கா, அது ஜெயிக்கிறது? ஆமா, பெரிய கட்சி தான். அது ஜெயலலிதா அம்மாவோட போயிட்ட மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஏதோ ஜெயலலிதா அம்மாவோட போயிட்ட மாதிரி இருக்கு. இப்போ சீமான் நாம் தமிழர், அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமான் அவருக்கும் நிறைய கொஞ்சம் இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் அதை ஏத்துக்கல. டஃப்பா இருக்கிறாங்க, ஆனா டஃப்பா போகுன்றீங்க இந்த எலெக்ஷன். ஆமா, இந்த வாட்டி திமுக அமோக வெற்றி பெறும். ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஆமா, ஆனா இந்த தொகுதி பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் வருவாரு. சேப்பாக்கம் தொகுதி வருவாரு. ஆனா மோஸ்ட்லி டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்தது விஜய்க்கு, அடுத்தது தான் ஏடிஎம்கே வரும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் தான் ஆட்சி கொடுத்தாரு. ஸ்டாலின் தெரிஞ்சுக்கலாமா? அவர் நல்லது செய்யறாரு. அது என்னன்னு சொல்ல முடியுமா பாட்டி? என்னன்னு சொல்லணும்? இல்ல, அவர் செஞ்ச நல்லது என்னன்னு? நல்லதுதான் செய்யறாரு. நல்லது செய்யறாரு. பொதுவா நல்லது செய்யறாரு. பணம் போடுறாரு, ரேஷன் கடைக்கு பணம் போடுறாரு, எல்லாருக்கும் நல்லா செய்யறாரு. ஆஸ்பத்திரி எல்லாமே செய்யறாரு. நல்லா செய்யறாரு. அதெல்லாம் ஒரு குறவும் கிடையாது. கண்டிப்பா ஸ்டாலின் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. முக்கியமா பெண்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அது என்னன்னு சொல்லிடுறீங்களா? உதாரணத்துக்கு இப்ப 8,000 ரூபாய் மானியம் ஏதோ கொடுக்குறான்றாங்க. அப்புறம் மாசம் ஏதோ 1000 ரூபாய் வங்கி கணக்குல போடுறேன்றாங்க. சரி, எனக்கு வரல, இருந்தாலும் நான் சொல்றேன், பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்காங்க, ஜனங்க நிறைய பாக்குது. அதனால பெண்கள் ஓட்டு 3/4 அவருக்கு தான் கிடைக்கும். டிஎம்கே தான். அதுலயும் ஸ்டாலினுடைய புள்ள உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதி ஏகப்பட்டது செஞ்சிருக்காரு. நான் அது கணக்குல சொல்ல முடியாது. அதுதான் சேப்பாக்கம் தான் கேட்க வந்தேன். இந்த சேப்பாக்கத்தை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர் கணக்கு வழக்கு பார்க்காம செய்திருக்காரு. அதனால அவரு தான் கண்டிப்பா வரும். மக்களை சந்திப்பாரா இயல்பாவே? மக்களை நல்லா இப்ப கூட சமீபத்துல ஒரு 2-3 நாளுக்கு முன்ன கூட தெருவா வீடு வீடா சேப்பாக்கத்தை பொறுத்தவரை எப்படின்னா சேப்பாக்க எம்ஜிஆர் போல தானா வந்துருவாரு. வராம இருந்தா உதயநிதி தானா வந்துருவாரு. இயல்பா மக்கள் நல்லா சந்திப்பாருங்களா? எது கேட்டாலும் முன்ன ஓடி வந்துருவாரு. இப்ப சிஎம் ஆனோன்னு, துணை சிஎம் ஆனோன்னு அப்ப கூட வர்றாரு. சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் உதயநிதி சார் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட நல்லா சகஜமா பழகுவாரு. ஆமா, எப்ப போனாலுமே அவங்க ஆபீஸ்ல அவர் இருக்காருன்னா பாப்பாங்க. அவங்க இல்லைன்னா அவங்களோட
அவங்களோட நிர்வாகிகள் யாரையாவது பார்த்துட்டு வரலாம். சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படிதான், இது மாதிரி தான் நிலைமை. அங்கேயும் திமுக தான் வரும். அங்கேயும் திமுக தான். உதயநிதி நல்லா பண்றாரு. பண்ணுவாரு. நம்ம எது கேட்டாலும் நமக்கு செய்வாரு. சேப்பாக்கத்துல எப்பவுமே டிஎம்கே தான். டிஎம்கே தான். நல்லா பண்றாங்களா? அதெல்லாம் பண்றாங்க. உதயநிதி நல்லா பண்றாரா? நேர்ல வந்து பாப்பாருக்கா மக்கள்? பாப்பாங்க, அடிக்கடி வருவாரு. என்னென்ன பேசுவாரு? பார்த்துட்டு என்ன பேசுவாரு தெரியல. எங்களுக்கு இங்க வருவாங்க அடிக்கடி, ஏதாச்சும் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வருவாரு. சேப்பாக்கத்தை பொறுத்தது டிஎம்கே தான். ஆமா. இந்த வாட்டி யாருக்கு ஆட்சி அமைப்பா? இப்ப இங்க டிஎம்கே வரும்ன்றீங்க சேப்பாக்கம். இங்க நல்லா பண்றாங்களா மக்கள்? இங்க சூப்பரா பண்றாங்க. எங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாத இருந்தது. ஒரே ஒரு இபி பாக்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு ஒரு இபி கொடுத்துட்டாங்க. அதால எங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 9,000 ரூபாய் கட்டிருந்தோம். இப்ப தனித்தனியா கொடுக்கும் 1500 அப்படி கொடுக்குறோம். கட்டுறோம் இப்போ. அதால ரொம்ப சூப்பரா இருக்கு. மத்தபடி பசங்களுக்கு கல்வி இது 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. அது வாங்கினேன் நானு. அது பண்ணாரு. அப்புறம் இங்க எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. தெருவுலாம் கிளீனா எல்லாத்தையும் போட்டுறாங்க. கிளீனா போட்டுறாங்க எல்லாமே. ஒரு குறை இல்ல இங்க. ஆனா மத்த இடத்துல எப்படின்னு தெரியல. சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும், சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. உதயநிதி நல்லா வச்சிருக்காரு. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்றாரு. ஆனா இங்க சாதாரணமா சாலிடா வந்துருவாரு. ஆனா இங்க சாலிடா வந்துருவாரு. மத்த தொகுதிலாம் சில பேர் பண்ணலன்றாங்க. அது நம்ம பார்க்கல கொல்ல போகல. ஓகேவா? இங்க பொறுத்த வரைக்கும் ஓகே, சூப்பரா இருக்கு. ஆனா எல்லாமே எல்லாம் ஏடிஎம்கேல இருந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே எல்லாம் சிறப்பா எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. இவங்க பாகுபாடு இல்லாத போயிட்டு இருக்குது. ஆனா நல்லா பக்காவா இருக்குது. அவரும் வெற்றி பெறுவார். என்னென்ன நல்லது பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் அவரு எந்த சேவை செய்திருக்காரு. புள்ள கூட நல்லா செய்வாரு. அதுதான் கேட்க வந்தேன். இப்போ இந்த சேப்பாக்கத்துல நல்லா இருக்கா எல்லாமே? உங்களுக்கு எல்லா வசதியும் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா பண்ணி தரேன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கண்டிப்பா வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து கணக்கு வழக்கு பார்க்காம செய்திருக்காரு. அதனால அவரு தான் கண்டிப்பா வரும். மக்களை சந்திப்பாரா? இயல்பாவே மக்களை நல்லா. இப்ப கூட சமீபத்துல ஒரு 2-3 நாளுக்கு முன்ன கூட தெருவா வந்து வீடா வந்து பண்ண. அதனால அவரை வந்து ஜனங்க நிறைய கவர் பண்றாங்க. மாத்து கட்சிக்காரங்களா இருந்தா கூட இந்த மாதிரி வீடு ஏறி வந்து ஓட்டு கேட்கிறாரு அப்படின்றது அவர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. மற்ற கட்சிக்காரங்க இது வரைக்கும் வரல, இனிமேல் பட்டு வந்தாலும். அதுதான் கேட்க வந்தேன். ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய், தாவேக்கா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு தொண்டன் தாங்க. தொண்டன்லாம் வச்சு எதுவும் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட எம்ஜிஆராலேயே முடியல. ஒரு 20 வருஷம் கட்சியில இருந்து தான் வந்தாரு. டிஎம்கே கட்சியில இருந்து தான் வந்தாரு. இவங்க வச்சுட்டு வந்து எதுவுமே இல்ல. எப்படி வர முடியாது? தொண்டன் வச்சுமா அவங்க பூத்து எந்த பூத்தும் இல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிற பூத்து வந்து தாவேக்காக்கு இல்ல. நாம் தமிழர் எப்படின்னா அவர் நல்லா பேசுறாரு. தமிழ் தேசியம் நல்லா பேசுறாரு. தமிழ் தேசியம் நல்லா பேசுறாரு. கரெக்டா கொடுக்குறாரு. ஆனா அவர் வர 20-30 வருஷம் ஆகலாம். ஆனா அவர் மேல வைக்கிற கருத்துன்னா இப்போ ஒண்ணு பேசுறாரு, அப்போ ஒண்ணு பேசுறாரு. ஆமா, மாத்தி பேசுறாரு. அந்த எந்த இல்ல. அவர் வந்து இங்க திடீர்னு வந்து அங்க திடீர்னு வேல்ல பேச நான் தான் வந்து எல்லாம் பண்றேன்னு சொல்லுவாரு. ஆனா எதுவும் பண்ண அவர் சொல்ற பேச்சு எடுபடாது. விஜய் எல்லாம் வந்து சொல்லக்கூடாது. எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிடுது. செங்கோட்டையா கன்ஃபார்மா ஜெயிப்பாரு. செங்கோட்டையா கன்ஃபார்ம் நாங்க அவர் ஜெயிப்பாரு. அது ஒண்ணு அச்சு நான் சொல்லுவேன். எனக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தா எதனால தெரிஞ்சுக்கலாம்? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் எங்களுக்கு தேவையில்லை. காலம் வரைக்கும் இருந்தது.